சித்தர்களோட தொலைஞ்சு போன ஒரு வரைபடம் தெற்கு வானத்துக்கு கீழே ஏகப்பட்ட ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. வாங்க இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். தெற்குல வீசுற காத்து அறிவியலுக்கும் அமைதிக்கும் நடுவுல வாழ்ந்த சித்தர்களோட ரகசியங்களை கிசுகிசுக்கு தான் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு வரியே நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? சரி, ஒருவேளை அவங்களோட அந்த ஞானம் தொலைஞ்சே போகல, ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கப்பட்டிருந்த எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. இது ஞானியோட நட்சத்திர வரைபடம். ஆனா இது ஏதோ ராஜாக்களோட கோட்டையும் நாட்டையும் காட்டுற மேப் கிடையாது. இது நம்மளோட உணர்வு நிலைய, நம்மளோட பிரக்ஞையை காட்டுற ஒரு வரைபடம். இந்த கதைக்குள்ள நம்ம வரப்போ முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர்தான் அகஸ்தியர். அவரை சமநிலையோட ஞானின்னு சொல்வாங்க. அவர் எதுக்காக விந்திய மலையை தாண்டி தெற்கு பக்கம் வந்தார் தெரியுமா? நிலத்தை ஜெயிக்கிறதுக்காகலாம் இல்ல, இந்த உலகத்தோட ஆற்றலை சமநிலைப்படுத்துறதுக்காக. சரி, நாம பாக்குற உலக மேப்புக்கும் சித்தர்களோட மேப்புக்கும் என்ன வித்தியாசம்? இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்மளோட மேப்லாம் நிலத்தை அளக்குது, ஆனா சித்தர்களோட மேப் நம்ம உணர்வு நிலையை அளக்குது. ஒன்னு பேப்பர்ல வரையப்பட்டது, இன்னொன்னு நட்சத்திரங்களால வரையப்பட்டது. ஒன்னு பயணம் போறதுக்கு வழிகாட்டி, இன்னொன்னு எப்படி வாழணும்னு சொல்ற வழிகாட்டி. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம். பூமியின் தெய்வீக மண்டலம் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வானத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம பூமி மேல வரைகிறது. எப்படி இது சாத்தியமாகும் இல்லையா? இந்த பெரிய ஐடியாவை 3 ஸ்டெப்பா புரிஞ்சிக்கலாம். முதல்ல நம்மளோட புனித தலங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வானத்துல இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை அப்படியே பிரதிபலிக்குதான். ரெண்டாவது, கோவில்கள், குகைகள், மலைகள் இதெல்லாம் வெறும் இடம் கிடையாது, அதெல்லாம் சக்தியோட மையப்புள்ளிகளா மாறுது. கடைசியா இந்த எல்லா மையங்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா அந்த நிலப்பரப்பே ஒரு பெரிய வானியல் மண்டலம் மாதிரி, அதாவது பிரபஞ்சத்தோட ஒரு மினியேச்சர் மாதிரி ஆயிடுமா. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்களா? பொதிகை மலைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மறைவான குகைகள்ல ராத்திரி வானத்துல தெரிகிற நட்சத்திரங்களோட அமைப்ப அப்படியே சுவத்துல ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கும் இருக்கு. அப்போ ஒருவேளை இதெல்லாம் சித்தர்களோட அந்த தொலைஞ்சு போன பூமி வானம் வரைபடத்தோட சின்ன சின்ன துண்டுகளா இருக்குமோ? இந்த கேள்விதான் நம்மள இன்னும் ஆழமா யோசிக்க வைக்குது. இப்போ நாம வர இடம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அறிவியலும் பழங்கால ஞானமும் சந்திக்கிற ஒரு புள்ளி. அதாவது புராண கதைகளும் இன்னைக்கு இருக்கிற அளவீடுகளும் ஒன்னா சேர்ற இடம். சித்தர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க, பூமி முழுசும் கண்ணுக்கு தெரியாத சக்தி ஓட்டப்பாதைகள் இருக்குன்னு. இங்கதான் ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் அதே பாதைகள்ல, காந்த அலைகள்ல சில வித்தியாசங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பூமிக்குள்ள இயற்கையான சக்தியோட லே லைன்ஸ்னு சொல்ற கோடுகளும் அதே வழியில தான் போகுது. நினைச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு சயின்ஸோட எப்படி கனெக்ட் ஆடுதுன்னு. இது சும்மா தற்செயலா நடந்ததா, இல்ல அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல, இல்லையா? சரி, இப்போ வெளியில தேடினதெல்லாம் போதும், கொஞ்சம் உள்ளுக்குள்ள தேடி பார்ப்போம். இந்த வரைபடம் உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம அகப்பார்வைக்கான ஒரு வழிகாட்டி அது. ஒருவேளை அந்த மேப்பை படிக்க வேண்டியதை நம்ம கண்களால இல்ல, நம்மளோட உள் மனசோட பார்வையால இருக்குமோ? இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? வானமும் பூமியும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. நம்ம மனசு உண்மையோட சேரும்போது இந்த பிரபஞ்சமே நமக்கு வழிகாட்டும். அப்போ அந்த மேப் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது ஒளியில, கோயில்கள்ல, ஏன் நம்ம இழுத்து விடுற ஒவ்வொரு மூச்சு காத்துல கூட இருக்கு. இது வெறும் மேப் இல்ல, பிரபஞ்சத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு வாழ்க்கை முறை. தெற்கு வானத்துக்கு கீழே அந்த ரகசியம் இன்னமும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை நாம தேட வேண்டியது தொலைஞ்சு போன அந்த பேப்பர் மேப்பே இல்ல, அதை புரிஞ்சுக்கிற நம்மளோட அகப்பார்வையை தானோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க?